ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நம்மள நிறைய பேர் நம்புவோம். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்காத வரைக்குமே அது ஜஸ்ட் தியரியா மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை இட்ஸ் அ ப்ரூஃப். செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு அப்புறமா ஜெர்மனியில் ஒரு அமைதியான குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மைக்கேல்ஸ் ஃபேமிலி. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு அப்பா, ஒரு அம்மா, அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு. இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அழகான சின்ன கேத்தோலிக் குடும்பம் இது. எவ்ரி வீக் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு எல்லா ஃபேமிலி மாதிரி இந்த ஃபேமிலி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்டில் அவங்க ரெண்டாவது பொண்ணு ஒரு நாள் காலையில் எந்திரிக்காமல் போகிற வரைக்கும். ரெண்டாவது பொண்ணு பேர் ஆனலிஸ் மைக்கேல். திடீர்னு ஒரு நாள் இவளை போய் காலையில் எழுப்புற நேரத்தில் இவ எந்திரிக்காமல் போயிடுறா. அப்படி இவ எந்திரிக்காமல் போகிறத பார்த்த இவ பேரண்ட்ஸ் இவளை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி சரி குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நம்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயும் டாக்டர்ஸ் பார்த்துட்டு சரி இது நார்மல் தான் சொல்லி அவளுக்கு நியூரோ டெஸ்ட் எடுத்து அவளுக்கு பிரெயின் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா அவளுக்கு அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரிய வருது. இன்கேஸ் இது வலிப்பு நோயாக இருக்கலாம், இவ ஜஸ்ட் பேரலைஸ் ஆகிருக்கலான்னு சொல்லி டாக்டர்ஸ் இவளுக்கு மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷீ இஸ் ஜஸ்ட் 16 இயர்ஸ். அந்த டைமில் இவளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மெடிசன் பேர் டெலாட்டன். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே பழைய மாதிரி திரும்புது. ஆனலிஸ்ட் அமைதியாக ஸ்கூல் போயிட்டு ஹாப்பியாக மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு வாழ்கிறா. ஆனால் அது 6 மாதத்துக்கு மட்டும்தான். 1972 திருப்பியுமே ஆனலிஸ்க்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. திருப்பியுமே திருப்பி பேரலைஸ் ஆக ஆரம்பிக்கிறா. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குறைஞ்சிட்டே போகிறா. அதே மாதிரி ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக தெரியுறா. இதெல்லாம் பார்க்குறவங்க பேரண்ட்ஸ் சரி என்னமோ சரியில்லைன்னு சொல்லி இவளை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கும் போது தான் இவள் சொல்கிறா என் நைட்டு யாரோ என் ரூம் கதவு தட்டிகிட்டே இருக்காங்கன்னு. இவ எடுத்துக்கிற மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட் தான் அதுன்னு இவங்க நினச்ச பேரண்ட்ஸ் சரி ஒன்றும் இல்லை இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நீ க்ரோத் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூடுதுன்னு தான் சொல்கிறா. வாய்ஸஸ் கேட்குது, அவளை கூப்பிட்றாங்க யாரோன்னு சொல்கிறா. பேரண்ட்ஸ் யார் கூப்பிட்றான்னு கேட்கப்போ அந்த குரல் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருதுமே கிடையாதுங்கிறா. இதே மாதிரி இந்த பிரச்சனைங்க கூடிக்கிட்டே போகுது. ஆனலிஸ்ட் தூக்கத்தில் கத்துறது, அப்பப்போ தனியாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய அப்நார்மலான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறா. சரி இதெல்லாம் ஆனலிஸ்ட்க்கு மட்டும்தான் வருதுன்னு சொல்லி பக்கத்தில் தூங்குற அக்கா கிட்ட கேட்கும் போது அவங்க அக்கா சொல்கிறாங்க எனக்கு பெருசாக எதுவும் நடக்கிறது இல்லை, ஆனால் கதவு தட்டுற சத்தம் எனக்கும் கேட்குதுன்னு. சரி பேரண்ட்ஸ் ஏதோ சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆனலிஸ்ட்டை டாக்டர் கிட்ட திருப்பி கூட்டிகிட்டு போய் டாக்டர் அங்கே ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது ஆனலிஸ்ட் சொல்கிறா எனக்கு மர்மமாக நிறையா முகங்கள் தெரியுது, நிழல்கள் தெரியுது, என்னை நிறையா பேர் கூப்பிடுறாங்க, என்னை சுற்றி எப்போவுமே யாரோ ஒரு 6-7 பேர் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிறதுலாம் ஆனலிஸ்ட் சொல்கிறா. சின்ன பொண்ணு பயந்துருக்கலான்னு ஃபர்ஸ்ட் அவங்க நினச்சி இக்னோர் பண்ணி அப்புறமா இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியான டோசேஜ் மருந்து கூட்டிகிட்டே போகிறாங்க. ஆனால் ஆனலிஸ்ட்க்கு எதுவுமே க்யூரான மாதிரியோ கேட்ட மாதிரியோ சுத்தமாக தெரியல. ஆனலிஸோட அம்மா ஒரு நாள் காலையில் ஆனலிஸோட ரூமுக்கு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறப்ப தான் பார்க்குறாங்க ஆனலிஸ் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா ரொம்ப தெளிவாக வேறு லாங்குவேஜில். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு சரி ரொம்ப ஏதோ தப்பாக போயிடுச்சுங்கிறது புரியுது. இன்னொரு நாள் சரி நைட்டு ஆனலிஸ்ட் தூங்குறாளா, இவ காலையில் எப்படி தூங்குறது இல்லை நைட்டாவது தூங்குறாளான்னு செக் பண்ண போனப்போ தான் அவங்களால நம்பவே முடியாத ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. ஆல்ரெடி அங்கே யாரோ 6 பேரை மேலே பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க பேசிகிட்டு இருக்க சத்தம் அவங்க அம்மாவுக்கு வெளியே வரைக்கும் கேட்குது. அப்புறமா இவங்க உடனே கதவை திறந்து பார்க்கும் போது தான் தெரியுது அங்கே யாருமே இல்லை, ஆனலிஸ்ட் மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கா. ஆனலிஸ்டோட உதடுகள் நிற்காமல் அசைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதை பற்றி டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஆனலிஸ்ட் தூங்காததுனால தான் இப்படி பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி முதல்ல தூக்கத்தை சரி பண்ணும் அப்புறம் எல்லாமே சரியாக வரும்னு சொல்லி ஆனலிஸ்ட்க்கு ஹெவியான ஸ்லீப்பிங் டோசேஜான டெக்ரட்டாலை கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ ஹெவியான டோசேஜ் ஆனலிஸ்ட் கொடுத்துமே ஆனலிஸ்ட் ஒரு சொட்டு கூட நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இப்படியே நாட்கள் போக போக ஆனலிஸோட வெயிட் ரொம்ப குறையுது, எதையும் சாப்பிட மாட்டேங்கிறா. போக போக அவள் வெயிட் குறைஞ்சு அவள் லாஸ்ட்டில் 30 kgs கிட்ட வர ஆரம்பிச்சிட்டா. இது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்ஸை பிடிச்சி சாப்பிட்றது, அப்பப்போ அவள் கண்ணு ஃபுல்லாக கருப்பு நிறத்தில் அப்படி மாறிடுறது, அவள் தோல் ஃபுல்லாக பேல் கலரில் மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி ஆனலிஸ்ட் செவத்தில் இருக்க எதையோ பிடிச்சி சாப்பிட போன நேரத்தில் அவங்க அக்கா அதை தடுத்திருக்காங்க. அந்த அக்கா இவளோட வெயிட் அதிகமாக இருக்குது. இவளோட அக்காவை ஆனலிஸ்ட் ஜஸ்ட் ஒரு கையில் தூக்கி விசிறி எரிஞ்சிருக்கா. ஆனலிஸோட குரலே அங்கே இருக்க எல்லாருக்கும் மறந்து போகிற அளவுக்கு அவள் வெவ்வேறு குரல்களில் பேசியிருக்கா, வெவ்வேறு மொழிகளையும் பேச ஆரம்பிச்சிருக்கா. லாட்டின், ஜெர்மன், ஸ்பானிஷ், டச், இங்கிலீஷ், இன்னும் பல மொழிகளில் ஆனலிஸ்ட் பேசியிருக்கா. அது என்னங்கிறது கூட இப்போ வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ண முடியல. சில நேரங்களில் ஆனலிஸ்ட் வேர்ல்ட் வார் அப்போ இறந்து போனவங்களோட பேர்களெல்லாம் சொல்லி எனக்கு இவங்களெல்லாம் நல்லாவே தெரியுங்கிறதையும் சொல்லியிருக்கா. அண்ட் அது என்ன பிரச்சனைனா ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது நிஜமாவே அப்படி மனுஷங்க இருந்து செத்து போயிருக்காங்க. வேலண்டைன்னு சொல்லப்படுற ஒரு ப்ரீஸ்ட் கிறிஸ்டானிட்டியை விட்டு வெளியே போய் சாத்தானிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.
அதை பற்றி ஒரு தடவை ஆனலிஸ்ட் அவள் வாயால் சொல்லியிருக்கா எனக்கு அந்த நபரை தெரியும்னு. ஆனால் அவர் ஆனலிஸ்ட் பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவரை பற்றின ரெக்கார்ட்ஸோ இல்லை அவரை பற்றின எந்த ஒரு நியூஸுமே ஆனலிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் ஆனலிஸ்ட்க்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருக்கா. படிக்கிறவங்களுக்கு வழி தவறி போனவங்களை பற்றி தெரியறது தெரியலாமே தவிர ஆனலிஸ்ட் மைக்கேல் வெறும் 17 வயசான ஆனலிஸ்ட் மைக்கேலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆனலிஸ்ட் தெரியும்னு ஒத்துட்டு இருந்திருக்கா. இந்த இடத்துல தான் டாக்டர்ஸ் இதை கைவிட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இதை ப்ரீஸ்ட் கிட்ட பார்த்துக்கோங்க, இது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஆனலிஸ்டோட அப்பா அம்மாவும் ப்ரீஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. கேத்தோலிக் சபையை சேர்ந்த ராட்விக்கும் அதுக்கப்புறமா எக்ஸாசிசமில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க ஃபாதர் ரென்சோ சேர்ந்து எக்ஸாசிசம் பண்ணலாங்கிறது முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆனலிஸ்ட்க்கு இருக்கிறது இதுதான் பிரச்சனையா, இது டேமனால் வந்து பிரச்சனையாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனலிஸ்ட் கிட்ட பேசி ஆனலிஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க ஆனலிஸ்ட்டை பிடிச்சிருக்கிறது டேமன் தான். செப்டம்பர் 24, 1975 ஆனலிஸ்ட் மைக்கேலோட ஃபர்ஸ்ட் எக்ஸாசிசம் நடக்குது. இவங்க எப்பப்பெல்லாம் எக்ஸாசிசம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங்ஸாக எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அதை அவங்க சர்ச்சில் போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். மாதிரி ஆனலிஸ்ட் மைக்கேலோட கேஸில் மட்டுமே 42 ரெக்கார்டிங் இருக்குது. அதில் ஒரு ரெக்கார்டிங்கை இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். வீக் ஹார்ட்டட் பீப்புள் பார்க்க வேண்டாம். போக போக ஆனலிஸ்ட் மைக்கேலோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே மோசமாக ஆரம்பிக்குது. ஒன்றுமே பண்ணி மாற்றவே முடியல. ஆனலிஸ்ட் மைக்கேலுக்குள்ளே இருந்ததும் அவங்கள விட்டுட்டு போகல. அட் லாஸ்ட்டில் 23 வயசான ஆனலிஸ்ட் மைக்கேல் வெறும் 36 கிலோக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் ஜூன் 1 1976 1976 அப்போ அவங்க ரூமை திறந்து பார்க்கும் போது ஆனலிஸ்ட் மைக்கேல் அங்கே இறந்து போய் கடந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரீஸ்ட் 2 பேர் சேர்ந்துட்டு இவங்க எப்படி இந்த பொண்ணை இப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே இவங்க பேரண்ட்ஸ் மேலேயும் ஃபாதரான ராட்விக் அண்ட் ரின்ஸ் மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 42 எக்ஸாசிசம் ரெக்கார்டிங்ஸை காமிச்சு ஆனலிஸ்ட் மைக்கேலோட நிலைமையை சபைக்கு புரிய வச்சு அவங்க அந்த கேஸ்லேருந்தும் வெளியே வராங்க. ஆனலிஸ்ட் மைக்கேல் இறந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க உடம்பை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்க உடம்புல எந்த அளவு இது தாக்கம் அண்ட் டேமேஜை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத பார்க்குறதுக்காக. ஆனால் ரிப்போர்ட்ஸ் ஆனலிஸ்ட் மைக்கேலை விட ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அவங்க பிரெயின் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்துட்டு அவங்க பிரெயினில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு உடம்பு வலிப்பு வந்ததுலேருந்து அவங்க ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணதுலேருந்து எதுவுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அது மீன் அவங்களோட பிரெயினால் அது நடக்கலை. பிளட் வெயின்ஸ் எல்லாமே டீஹைட்ரேட் ஆகிருந்திருக்கு. ஆனால் எதுவுமே கட் ஆகலை. எல்லாமே நார்மலான கண்டிஷனில் தான் இருந்திருக்கு. அண்ட் அவங்க வயிற்று பகுதி எடுத்து பார்க்கும்போது அவங்க இவ்வளோ நாள் சாப்பிடாததுக்கு அவங்க வயிறு ஃபுல்லாக அல்சர் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக ஆசிட்னால குடலே அரிச்சிருந்துருக்கணும். ஏன்னா அவங்க லிட்டரலி 2 இயர்ஸுக்கு எதுவுமே சாப்பிடல. ஆனால் அவங்க வயிறுமே நார்மலான கண்டிஷனில் தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக 2005 த எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸுங்கிற படம் ஆனலிஸ்ட் மைக்கேல் கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த கதையிலையுமே ஹீரோயினை 6 டேமன்ஸ் பொசஸ் பண்ணி அண்ட் அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஆனலிஸ்ட் மைக்கேலோட ஒரு ரெக்கார்டிங்கை மட்டும் இந்த வீடியோட கடைசியில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் வீக் ஹார்ட்டட் பீப்புள் பார்க்க வேணாம். வித் ட்ரான்ஸ்லேஷனோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் யார் பார்க்க விரும்புகிறீங்களோ மறக்காமல் பாருங்கள். ஐ எம் கைரா, திஸ் இஸ் கைரோ ஃபேம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய். Off with Judas, the first demon she named. Die müssen in eigenen Seminaren ausgebildet werden, die dürfen nicht auf die anderen Universitäten. Kapiert? Klar. Ist da sonst noch etwas zu sagen? Weil der Teufel größere Macht. Next, we have Cain, the second demon. Next, we have the Roman Emperor, Nero. Ich bin Nero. Ich bin der Dritte im Bunde. Noch mehr. Noch mehr. So.
Und zwar mit allem zu dem Scheiß. Gelogen wird's nicht gehen. Und dann? Und dann? Dann muss er den Deutsch bekannt geben. Wie? Wie? Was er so eine Schmeide. And now we have here is the infamous dictator, Adolf Hitler. Aus dem Dritten Reich. Der steckt da in der drinnen. Der das ganze Deutschland verführt, oder? Ja, der ist ja noch drin. Wenn Sie das für eine rein psychologische Angelegenheit halten. Hi! 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 The next one is a Frankish priest named Valentin Fleischmann, who was kicked out of the Catholic Church for bad behavior, and later murdered someone. And last but not least is Lucifer, or Satan himself. Im Namen deiner seligen Jungfrau, im Namen Jesu, befehle ich dir auszufahren